Vanakkam Friends, welcome to KAMALA'S Samayalarai. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கை சுத்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்க இது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்யறதுக்கு நம்மளுக்கு 2 அரிசி தேவைப்படும். ஒன்று பச்சரிசி, இன்னொன்று புழுங்கல் அரிசி. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். அதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் புழுங்கரிசி சேர்த்துக்கணும். இதை பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற வைக்கணும். பச்சரிசியை நம்ம பவுடர் பண்ணணும், புழுங்கரிசியை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 2 மணி நேரத்துக்கு ரெண்டுத்தையும் ஊற வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு நம்ம இந்த பச்சரிசியை நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபேனுக்கு கீழே வீட்டுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி காய வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் போதும். அந்த அரிசி எடுத்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டணும். அப்பம்போது நம்ம இதை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதை நம்ம சலிச்சும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புழுங்கரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுலில் அந்த பச்சரிசி மாவையும் புழுங்கரிசி மாவையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா வெத்தலைக்கு சுண்ணாம்பு, அதுதான் இது. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபிங்கிறதுனால இதில் நம்ம இந்த சுண்ணாம்பை சேர்க்குறோம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். இந்த சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு இதுதான் ஒரு கீ இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுண்ணாம்பு சேர்த்தாதான் நம்மளுக்கு அந்த சுத்து முறுக்கோட ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர், நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இந்த முறுக்குக்கு 1/4 டீஸ்பூன் சுண்ணாம்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் இதில் சேர்க்கணும், இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. பார்த்திங்கன்னா நான் 2 கப் பச்சரிசியும் 1/2 கப் புழுங்கரிசியும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்தா போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தெளித்து நல்லா இந்த மாவை இப்படி பிசைஞ்சுக்கணும். இந்த மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த முறுக்கை சுற்றுறதுக்கு வரும். இது நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க. ஸோ இது டேஸ்ட்டே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் முறுக்கோட இந்த கை சுத்து முறுக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கை முறுக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு இப்படி தான் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு டேபிளில் ஒரு வெள்ளை துணி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மேலே தான் நம்ம இதை இப்போ முறுக்கு சுற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. அதை சென்டராக வச்சு நம்ம சைடில் முறுக்கு சுற்றணும். இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு எங்கள் அம்மா தான் இப்போ சுற்றுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் சுற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுற்றிக்கலாம். 3 ரவுண்டோ இல்லை 4 ரவுண்டோ சுற்றிட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு. ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த கடைசி மாவை அதை ஒட்ட வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டில் மூடியை எடுத்துடலாம். இதே மாதிரி எடுத்துட்டு நம்ம அடுத்ததையும் நம்ம இது மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுத்தாச்சு. இந்த முறுக்கை நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஃபேனுக்கு கீழே காய விடணும். அப்போ தான் அது எடுக்கிறதுக்கு நல்லா வரும். பாருங்கள், எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை கரண்டி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாகவே வரும், இல்லைன்னா அது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி எடுத்து ரொம்ப ஜென்டலாக அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு முறுக்குமா எடுத்து விடுங்க. இதை ரொம்பவே கொஞ்சம் ஸ்லோவாக செய்யணும், பிகாஸ் அது முறுக்கு உடஞ்சி போயிடும். இந்த முறுக்கை கண்டிப்பாக ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம அதை ஃபேனுக்கு கீழே காய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எண்ணெயில் பொரிச்சோம்னா ரொம்பவே அழகாக வரும். அந்த ஷேப் அப்படியே ரீட்டைன் ஆகும். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை நல்லா திருப்பி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு அந்த பபுள்ஸ் ஓரளவு நின்ன பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு லைட் கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்குது. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஒரு முறுக்கு கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்காக இன்னொரு ட்ரிப் இந்த மெத்தடை காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு முறுக்கு உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதை மெதுவாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கை சுத்து முறுக்கு ரெடி ஆயிட்டு. முறுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு முறுக்கு கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோட, நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு சூப்பராக வரும். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்பெஷலான முறுக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.